ஜனவரி 21 நடப்பு நிகழ்வு பார்ப்போம். தமிழ்நாடு சர்வதேச சுற்றுலா முதலீட்டாளர் மாநாடு வந்து பிப்ரவரி 2 மற்றும் 3 மாமல்லபுரத்தில நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 2030ல வந்து $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. அதுக்காக சுற்றுலாத்துறை வந்து 12% வந்து பங்களிப்பு அளிக்க போறாங்க. அது சம்மந்தமான மாநாடு தான் நடைபெறுது. செகண்ட் கொஸ்டின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நேத்து வந்து கூடிச்சு. ஃபர்ஸ்ட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆளுநர் உரையில குறுக்கிட்ட முக்கிய அம்சங்கள் பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சியில வந்து நாட்டின் முதல் மாநிலமா தமிழ்நாடு திகழ்கிறது. 2024-25 நிதியாண்டுல வந்து 11.19% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மாதம் ரூ. 1000 வந்து 1.30 கோடி பெண்களுக்கு வழங்குறாங்க. அப்புறம் வந்து உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து டாப்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மகளிர் விடியல் பயணம் மூலியமா ஃப்ரீயா வந்து டவுன் பஸ்ல மகளிருக்கு போறாங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் பத்தி அப்புறம் 19 தோழி விடுதிகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில மட்டும் பெண் ஊழியர்கள் 40.3% இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவை சொல்லுங்க திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இடையே வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து இதுவரைக்கும் 27 நாடுகள் இருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இது எப்போ தொடங்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022. இதோட நோக்கம் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு கொடுக்குறாங்க. இதோட இலக்கு வந்து டார்கெட் வந்து 2027க்குள்ளார 5 கோடி மக்களுக்கு வந்து எழுத்தறிவு வந்து கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நேற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா விருது கொடுத்துருக்காங்க. மாநில எழுத்தறிவு விருது. சிறப்பாக செயல்பட்ட 342 மையங்களுக்கு மாநில எழுத்தறிவு விருது வழங்கியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து மத்திய அரசு ஊழியர்களை வந்து மாநில காவல்துறை விசாரிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு 17 படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களை வந்து மாநில காவல்துறையோ அல்லது மத்திய புலனாய்வு முகமையோ வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.